நூல் ஏணி பற்றி நுனியேற மாட்டாதார் பாலொன்று பற்றி பண்பின் தலைக்கடுவார் கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார். இது திருமூலர் திருமந்திரம். நூல் ஏணின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் எனக்கு இறைவன்கிட்ட நான் கேட்டேன். எல்லாம் ஒரு 30 புக்கு நான் திருமந்திர புக்கு ரெஃபர் பண்ணியிருப்பேங்க. புக்கு வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இறைவன் சொன்னான், இதுக்கான கருத்து வள்ளல் பெருமானார் பாடலில் இருக்கு பாரு, திருவாசகத்தில் இருக்கு பாரு. கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார். எப்போ கூடா பறவைகள் பறவைகள்னா இந்திரியங்கள். நீ கோலை பற்றினா அந்த இந்திரியங்கள் உனக்கு மயக்கம் செய்யாது. அந்த வீணாதண்டு அப்படிங்கக்கூடியது நமக்கு முதுகுத்தண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் தான். அதை இறைவனே எனக்கு குருவாக ஒளிவண்ண திருமேனியாக என் பக்கத்தில் என்னை உட்கார அதை சொல்லி மாளாத கதை கண்ணு எத்தனை தடவை சொன்னா கூட எனக்கு திருப்தி பெறும். அது என்னை 12 மணிக்கு நீ எனக்காண்டி வெயிட் பண்ணிரு அப்படின்னு சொல்லிச்சு. அது என்னுடைய தொடையில் இந்த பகுதியில் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்துச்சு. அப்புறம் நான் கணபதி மந்திரம் சொல்லும்போது நான் 224 புவனங்கள் போயிட்டு திரும்ப வந்தேன்னா அது மாதிரி நான் தன்னிலை மாறிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்துட்டேன். என்ன நடந்தது எனக்கு தெரியல கண்ணு. ஆனால் என்னுடைய முதுகுத்தண்டில் ஆற்றல் மிக்க ஒரு ஒளிவெள்ளம் பயணிச்சதுங்க. மணிவாசகர் சொல்றாரு, கோலொன்று பற்றினால் கூடா பறவைகள் மாலொன்று பற்றி மயங்குகின்றார்ன்ட்டாரு. மணிவாசகர் சொல்றாரு, இந்த வீணாதண்டுல அந்த அனுபவத்தை பெற்றால் மட்டுமே இந்திரிய பறவை இரிந்து ஓடும் அப்படிங்கிறார். ஏமா உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு அதானே நோக்கம். நான் சொல்றேன், இந்த கோலொன்று பற்றுத நிலையை அவன் காட்டி கொடுத்தால் ஒழிய எந்த சங்கமும் காட்டி கொடுக்காது.